சூரஜ் எங்கடா கடவுளே, அவனை கூப்பிடுறதுக்கு அவன்கிட்ட போன் கூட இல்லடா. சரி, சுக்ரன் லைன்ல இருக்கான். அந்த 4 பசங்கள்ல ஒருத்தனை புடிச்சு வச்சிருக்கானா? இல்ல சாஜினா, இவன்கிட்ட போன் இல்லன்னு சொல்றான். அவனை செக் பண்ணி பார்த்தாச்சு, போன் இல்ல. சரிங்கண்ணா. டேய் நிறுத்து, இவனை உயிரோட கொண்டு வர சொல்லி சாஜி என்ன சொன்னாரு. யாரா யாரா கூட்டாளி சொல்லு. தெரியாது. தேங்க்யூ சார், சரியான நேரத்தில் வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. நான் தான் ஹரி சார். ஹலோ ஹரி, நான் சூரஜ். சூரஜ், நீ எங்கடா இருக்க? பன்னாட புறமோக்குங்களா, என் தம்பியை குத்தி கொன்னுட்டு தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களாடா? ஓ கூட்டாளி இப்ப ஏன் கஸ்டடியில இருக்கான். அவனை உயிரோட பார்க்கணும்னா இங்கே வா. என் தம்பியை கொன்ன அதே இடத்துக்கு வா. வரும்போது அந்த போனை கொண்டு வர மறந்துடாத. தப்பிக்க நினைச்சேன்னா இவன் பணத்தை கூட நீ பார்க்க முடியாது. சார், சூரஜ் சூரஜ் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். எங்க கிட்ட இருக்க போனை அவங்க கிட்ட கொடுக்கலன்னா அவங்க உன்னை கொன்னுடுவாங்க. நாங்க இப்ப என்ன பண்றது சார்? இன்னொருத்தனையும் இழக்க முடியாது சார். காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். நீங்க தான் எங்களை காப்பாத்துங்க. உங்களோட போன்ல எங்க? ஹலோ, ஃபயர் ஸ்டேஷன். நான் நார்த் இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் அலெக்சாண்டர்.
ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஜேக்கப் அலெக்சாண்டர். யாரா என் தம்பியை கொன்னது? யாரு மொபைல்லடா நான் கொலை பண்ணாத படம் பிடிச்சு வச்சிருக்கீங்க? சொல்றா, சொல்லு. யாரா உங்க பின்னாடி இருக்குது? சொல்லு, சொல்றா. அதோ வரான் பாரு, அவன் தான். அந்த போனை எடுங்கடா. இவங்க கிட்டயும் போன் இல்லைண்ணா. யார்கிட்ட மொபைல் இருக்கு? ஏய், சொல்லுடா, யார்கிட்ட இருக்கு? ஏய் சாஜி, நீ தேடுற போனு என்கிட்ட இருக்க. நேத்து உன்ட்ட சொன்னல, உன் திமிர அடக்க உன் கழுத்துல ஒரு சுருக்கு கயிறு மாட்டுவேன். அது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு நீ எதிர்பார்க்கல. உன் கழுத்துல மாட்ட போற சுருக்கு தான் இந்த பசங்களோட மொபைல் போன்ல இருக்கு. இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாதுடா. போய் அடிங்கடா. இனிமே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுடா. எம்பி வரதனோட தைரியத்திலையும் சிட்டி போலீஸ் கமிஷனரோட சப்போர்ட்ல மொத்த போலீஸையும் விலைக்கு வாங்கின நீ, அதுக்கெல்லாம் மேல இந்த மக்கள்ங்கிற மகா சக்தியை நீ மறந்துட்ட. இங்க பார், இங்க நிக்கிற இவங்கெல்லாம் தூங்கிட்டனால உன்ன மாதிரி ரவுடிகளால இந்த ஊரே சீரழிஞ்சு போச்சு. இந்த மக்களை தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்காக தான் ஆம்புலன்ஸையும் ஃபயர் சர்வீஸையும் இங்க வர வச்சு. ஏய் சாஜி, ஒரு கொலையை மறைக்க இன்னொரு படுகொலை. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் தூக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி. இந்த பசங்களோட வீடியோ ஒன்னே போதும், இனிமே தப்பிக்க முடியாது. நாளைக்கு உன்னை கோர்ட்ல ஆஜர்படுத்தும் போது உனக்காக வாதாட சுப்ரீம் கோர்ட்ல கொடி கட்டி பறக்கிற வக்கீல்கள்லாம் வந்து இறங்குவாங்க. இல்ல அண்டை நாட்டில இருந்து அதி மேதாவிக கூட வரலாம். இதையெல்லாம் மீறி உனக்கு தண்டனை கிடைச்சா அதுல இருந்து உன்னை காப்பாத்த பல சுயநல அரசியல்வாதிகள் உனக்காக அதிகார துஷ்பிரயோகம் செய்வாங்க. ஜெயில உனக்கு பிரியாணி விருந்து போட சோப்பிட்டு இருந்து கார்டு வரைக்கும் கியூல நிப்பாங்க. அங்க இருந்துகிட்டு நீ இன்னும் ஆட்டம் போடுவ. அதை நான் விடமாட்டேன். இவனை விடாதீங்க சார், உங்க துப்பாக்கியில சாகடிச்சிருங்க சார். கேட்டியாடா, கேட்டியா? இந்த கூட்டத்தில் இருக்க ஒரு கால்
உன்னை விட்டுன்னு சொன்னா இந்த நிமிஷத்திலே நான் உன்னை சும்மா விட்டுறேன். கேளு, கேட்டு பாடுறா. உன்னை உயிரோட விட சொல்லு. கேளு, கேட்டு பாடுறா. கேட்டியாடா? உன்ன மாதிரி கிரிமினலுக்கு மேல மக்கள் வச்சிருக்க மரியாதைய இந்த மக்கள் தான் நீதிபதிகள். அவங்க தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அதனால உன்னை தண்டிக்கிற உரிமையை நான் வேற யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த ஒரு அரசியல்வாதியும் இனிமே உன்னை காப்பாற்ற முடியாது. உன்ன மாதிரி ஒரு விஷக்கிருமிய இனிமே இந்த நாட்டுல பரவ விட மாட்டேன். அதனால உன்னோட ஃபைலை க்ளோஸ் பண்ண போறேன்டா. உருக்கி போயிட